அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பூனைக்காளி பாருங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் நல்ல உயரத்துல நல்லா வளர்ந்துருக்குங்க. இப்ப பூனைக்காளிய பத்தி நம்ம சொல்லணும்னா, இது கருப்பு பூனைக்காளிங்க. இது நல்லா முத்த விட்டு இந்த விதைகளை எடுத்து பவுடர் பண்ணி சாப்பிடலாங்க. இப்ப குழந்தை பேரு தேவைப்படுறவங்க இதை உபயோகப்படுத்தினா போதுங்க. இப்போ வெல்வெட் பீன்ஸ்னு இதை சொல்லுவாங்க. இப்போ தமிழ் வைத்தியத்துல இது பெருமளவுல பயன்படுதுங்க. பவுடரா அரைச்சும் விற்கிறாங்கங்க தமிழ் மெடிக்கல் கடையில். இல்லை அப்படின்னா கொஞ்சம் சொரசொரப்பா இருக்குங்க. கொஞ்சம் இலசா இருக்கும்போது முத்தாத போது நம்ம இதை கொஞ்சம் பறிச்சுட்டு அதுல பொரியல் எல்லாம் பண்ணலாங்க. இந்த அந்த விதைகளையும் நம்ம குருமா கூட்டு அது மாதிரி பண்ணும்போது இதனுடைய ருசி ரொம்ப நல்லா இருக்குங்க. பவுடரா பண்ணி பாலில் கலந்து ஆண்கள் சாப்பிட்லாங்க. ஆனால் வாரத்துக்கு ஒரு முறை உபயோகிங்க. உடல் நலத்துக்கு தேவையான சத்துக்கள்லாம் கிடைக்குங்க. மிக்க நன்றிங்க.